கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் கர்த்தரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை வேளையிலே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தேவனால் வரும் செழிப்பு என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த செழிப்பு என்று சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய பாவங்கள், உலக பிரகாரமாக நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து நம்ம மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளால் நம்ம கடந்து வரக்கூடிய வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், நம்முடைய உள்ளத்துக்குள்ளால் வரக்கூடிய சந்தோஷம், நமக்கு இருக்கக்கூடிய ரட்சிப்பு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டவருடைய பூரணமான கிருபையை பெற்று அவருக்குள்ளால் நம்ம நிலைத்திருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு காரியங்களும் செழிப்புக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த செழிப்பு என்று சொல்லக்கூடியது உலக பிரகாரமாக பணம் இருக்க வேண்டும், உலக பிரகாரமாக அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஸ்டேட்டஸ் நல்ல ஹை ஸ்டேட்டஸில் இருக்கணும், பங்களா இருக்கணும், கார் இருக்கணும், இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டாயம் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பாதையில் வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கக்கூடிய வேளையில் உலக பிரகாரமாய் நமக்கு இருக்கக்கூடிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை காட்டிலும் உன்னதமான தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மேலான ஆசீர்வாதங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பாய் அதனை மகிமையாக இருந்து கொண்டிருக்குது. ஆகையால் இந்த நாளில் கூட நம்ம அந்த செழிப்பு என்கிற அந்த வார்த்தையை நம்ம ஆதாரமாக வைத்து, தேவன் நமக்கு கொடுக்கிற செழிப்பு, தேவனிடத்திலிருந்து வருகிற செழிப்பு, அதை ஆதாரமாய் வைத்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு நாம் ஆதாரமாய் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்து அதாவது கர்த்தர் நன்மை செய்து அவர் வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புறார். பாருங்க, கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் என்ன தேவை, நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அவரிடத்திலிருந்து நம்ம எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும் என்பதை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறான், அதுக்காக என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர் வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்பான காலங்களையும் நம்ம அந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையில் நமக்கு செழிப்பான நேரங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை திருப்திப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருந்திருக்கார். இன்றைக்கி அநேக வேளையில் கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய அநேக நன்மைகள், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அநேக ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய அநேக விதமான காரியங்களை நம்ம இன்றைக்கு மறந்து போய் நம்ம உலக பிரகாரமான சூழ்நிலைகளுக்குள்ளால் நம்ம அடிமைப்படுகிறத நிமித்தமாக தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நல்ல பங்கை அல்லது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேலான ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு அநேக நேரங்களில் நமக்கு தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், செழிப்பை நமக்கு தரக்கூடிய அல்லது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற, நமக்காக தன்னுடைய இரத்தத்தையே சிலுவையில் சிந்தி நம்மை மீட்டெடுத்த அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆவிக்குரிய பாதையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் என்ன செய்வார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அவர் தினம் தினம் நன்மை செய்து அவர் வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்பான காலங்களையும் தந்து ஆகாரத்தினாலும் நன்மையினால் அவர் நம்மை திருப்தி ஆக்குவது மட்டுமில்லாமல் உலக பிரகாரமான எந்த ஒரு சூழ்நிலைகளுக்கு நம்மை அடிமைப்படுத்தாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்து அவருடைய கிருபையோடு, அவருடைய பலத்தோடு, அவருடைய தயவோடு அவர் நம்மை வழிநடத்துவதற்கு கர்த்தர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் 1 முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அநேக சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்னன்னு சொன்னால், பார்வோன் என்கிற மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், 7 செழிப்பான கதிர்கள், 7 கொழுமையான அழகுள்ள பசுக்களை அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சொப்பனத்தில் காண்கிறான். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவன் தன்னுடைய தேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது 7 செழுமையான கதிர்களும் 7 கொழுப்பான பசுக்களையும் அவன் காணக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆனால் அதன் பின்பகுதியில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதன் பிறகு என்னன்னு சொன்னால், ஒரு 7 தீஞ்சு போன நம்ம கதிர்களும் அது நல்ல வத்தலும் தொத்தலுமாக இருக்கக்கூடிய பசுக்கள் என்று சொல்லிக்கொண்டு அவன் காண்றான். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், முதல் இருக்கக்கூடிய அந்த 7 செழிப்பும் முதல்ல இருக்கக்கூடிய 7 ஆண்டுகளுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய 7 பின்னால் வரக்கூடிய பாடுகளுக்கும் உபத்திரங்களுக்கும் ஆதாரமாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறான். அப்போ அந்த சொப்பனத்தினால அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், கலங்கி போயிருக்கக்கூடிய வேளையில் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய வேளையில் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய யோசேப்பு அந்த இடத்துல அழைத்து வரக்கூடிய வேளையில் இவன்
யோசேப்பு என்ன செய்கிறான்னு சொன்னால், பார்வோன் கண்ட கனவுனுடைய அர்த்தத்தை, அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த பார்வோனுக்கு யோசேப்பு விளக்கி சொல்லக்கூடிய வேளையில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த இடத்துல அவனை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்போ யோசேப்பு என்று சொன்னாலே பெருகச் செய்கிறவர் என்று அர்த்தம். யோசேப்பு என்று சொல்லக்கூடியது பெருகச் செய்யக்கூடிய ஒரு மனிதன். அப்போ யோசேப்பை அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தார்ன்னு சொன்னால், அவனுடைய சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டு அவன் அந்த எகிப்து தேசத்தில் இருந்தாலும், அவன் செய்யாத தவறுக்காக சிறை தண்டனை அனுபவித்து அவன் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய வேளையில் இருந்தாலும், ஏற்ற நேரம் வரக்கூடிய வேளையில் கர்த்தர் என்ன செய்தார்ன்னு சொன்னால், அவனை வெளியே கொண்டு வந்து அந்த பார்வோனுடைய சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய வேளையில் அவன் அந்த இடத்துல ஒரு பூரணமான ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம காண முடியும். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நம்ம சற்று நம்ம தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக வேளையில் நம்ம பலவிதமான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம், பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நேராக நம்ம தள்ளப்படுகிறோம். ஆனால் அநேக வேளையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற பிரதிபலன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது நிமித்தமாக ஒரு சில வேளையில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் சோர்ந்து போயிடுறோம். ஐயோ, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எவ்வளவோ முயற்சி எடுத்தேன், எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்கலை, அல்லது எனக்கு ஏன் இந்த சம்பவம் நடக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம அநேக வேளையில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் சோர்ந்து போய் விடுறோம். ஆனால் அந்த சோர்ந்து போகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. நம்ம அந்த சோர்ந்து போகக்கூடிய நேரத்தில் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அல்லது நமக்கு செழிப்பை கொடுக்கக்கூடிய கர்த்தர் எங்கூட இருக்கிறாரு, அவர் ஒரு பொழுதும் என்னை கைவிட மாட்டார், நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு நம்ம விசுவாசத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவனாய் வருவார். அவர் நம்முடைய சூழ்நிலையில் நன்மை செய்கிற தேவனாய் வருகிறார். நமக்கு விரோதமாக எதிரிட்டு வரக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முறியடித்து நம்மை அவர் மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அகில அன்பு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை, அந்த செழிப்பை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம அவரோடு நம்ம இருக்கக்கூடிய வேளையில தான் கர்த்தர் மேன்மையை தருவார். பாருங்க, பார்வோன் கண்ட சொப்பனத்தினுடைய அர்த்தம் தெரியவில்லை, ஆனால் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய யோசேப்பு அந்த இடத்துல வந்த பொழுது அந்த இடத்துல என்ன செய்தது என்று சொன்னால், மகா வறட்சியான காலங்களில் கூட அந்த தேசம் செழித்திருந்தது, அந்த தேசத்தில் இருந்த ஜனங்கள் செழித்திருந்தார்கள், அந்த தேசத்தில் ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்ன்னு சொன்னால் அந்த ஜனங்களை வழி நடத்தினார் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கி அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில விதமான போராட்டங்கள், ஒரு சில விதமான பாடுகள், ஒரு சில விதமான நெருக்கங்கள் வரக்கூடிய வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தை பிடித்து, வறட்சியான காலமாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவரை பிடிச்சு நம்ம தெய்வ சமூகத்தில் நம்ம நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை கட்டளையிடுவார். தேவ மகிமையின் தேவன் தேவ பிரசன்னத்தை நமக்கு கொடுத்து அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய தயவினால், அவருடைய அன்பினால் நம்ம என்ன செய்வார் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நமக்கு ஒத்தாசை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவர் தேவனாக இருக்கிறார். என்னென்னு சொன்னால், உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எப்படியே சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, இன்றைக்கி அநேக வேளையில் நமக்கு சூழ்நிலை விரோதமாக இருக்கக்கூடிய வேளையில் நம்ம தேவனை மறந்து போய் விடுறோம். ஜெபிக்கிறது கிடையாது, வேத புத்தகத்தை வாசிக்கிறது கிடையாது, இன்னும் ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டிய அநேக காரியங்களில் நம்ம பின்மாற்றமாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்னன்னு சொன்னால், சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கக்கூடிய வேளையில் நம்ம அந்த நேரத்தில் நம்ம மனம் பதறி போகாத அளவுக்கு கர்த்தரினுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்வார். நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த சத்தத்தை நம்ம கேட்டு அவருடைய பாதையில் நடக்கும் பொழுது அவர் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா மகிமையான செழிப்பையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவர் மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் ஒரு சில வேளையில் இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்கக்கூடிய வேளையில் உங்களுக்கு நினைக்கலாம், ஒரு சில வேளையில் செழிப்பை இன்றைக்கி நான் பெற்றுக்கொள்ள முடியலை, அல்லது நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, நான் எவ்வளோ நாட்களாக நான் போராடுறேன், எவ்வளோ நாட்களாக நான் செபிக்கிறேன், எவ்வளோ நாட்களாக நான் ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிறேன், எவ்வளோ நாட்களாக நான் என்னுடைய ஊழியத்தில் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு ஏன் ஒரு விடுதலை இல்லை, ஏன் ஒரு மாற்றம் இல்லை, ஏன் நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேள்வி கேட்டு நம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்துவதற்கு பதிலாக நாம் நம்முடைய உள்ளத்தை பூரணமாக தேவ சமூகத்தில் அன்பு செலுத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்தை நாம் சரியாய் கேட்டோம் என்று சொன்னால், அதாவது அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கும் பொழுது அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பாதையில் நம்ம நடக்கக்கூடிய வேளையில், ஏன்னா
கட்டாயம் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் அன்பு செலுத்தி அவர் சொல்லக்கூடிய காரியத்தில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் அந்த செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் ஒரு சிலவர்களுடைய அனுபவத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சொந்த மகனாக இருக்கக்கூடிய அப்சலோம் மூலமாக பயங்கரமான நெருக்கம் வருகிறது. அப்சலோம் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய மனைவியாகிய மீகாள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், இவன் கூட குடும்ப நடத்தல, தாவீது கூட இல்லாமல் பல்தியலோடு அவள் இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கைக்கு நேராக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய சொந்த மாமனாக இருக்கக்கூடிய மீகாளுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய சவுல் தாவீதை என்ன செய்யணும்னு சொன்னால் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எப்படியாயிலும் அவனை அழித்து போட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அங்கே எங்கேயுமா எந்தெந்த இடத்துக்கு தாவீது போனாலும் அவனை பின்தொடர்ந்து போய் என்ன செய்கிறான்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக தாவீதினுடைய அனுபவம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், கர்த்தரை அவன் முழுமையாய் பற்றி கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறத அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்னு சொன்னால் மாற்றத்தை கொண்டு வந்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வந்தது. அவன் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள முடியும். அவன் தன்னுடைய அனுபவத்தை, அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 66 சங்கீதம் 12 வசனம் இப்படியே சொல்லுகிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். மனுஷர்கள், அதாவது தன்னுடைய சொந்த மகன், சொந்த மனைவி, சொந்த மாமனார், இன்னும் எத்தனையோ விதமான மனுஷர்கள், அதாவது எல்லா மனுஷர்களும் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் தாவீதினுடைய தலையில் ஏறிப்போனாங்க. நெருப்பு போன்ற பாடுகள், எல்லாராலும் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை, எல்லாராலும் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழ்நிலை, உலக பிரகாரமான ஆதரவு இல்லாமல், உலக பிரகாரமான நன்மைகளை சுதந்திரிக்க முடியாமல் போராட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வேளையில் தண்ணீரையும் நெருப்பையும் கடந்து வந்தோம், ஆனாலும் ஆண்டவர் என்னை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய அனுபவத்தை அவன் அந்த சங்கீத பகுதியில் பகிர்ந்து கொள்ள முடியுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இந்த காரியத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கொஞ்சம் ஞானமாய் நடப்பதற்கு நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த சூழ்நிலை மாற்றுவார். பாருங்கள், தாவீதினுடைய அனுபவம் ஒரு இக்கட்டான, ஒரு கொடுமையான, ஒரு போராட்டமான ஒரு அனுபவம். ஆனால் அவன் அந்த அனுபவத்தில் என்ன செய்தான்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ, கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரோ, கர்த்தர் எப்படி நடக்க சொல்கிறாரோ, அந்த ஆலோசனையின்படி அவன் நடந்ததன் நிமித்தமாக அவனை மனுஷர்கள் தலையில் ஏறி சொன்னாலும் சரிதான், நெருப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், யோர்தான் போன்ற பெரிய பெருவெள்ளம் போன்ற சூழ்நிலைகள் வந்த பொழுதுனா கர்த்தர் அவன் கூட இருந்து என்ன செய்தார்னு சொன்னால் அவனை எல்லா இக்கட்டிலிருந்தும் ஆண்டவர் விடுவித்து அவனை இஸ்ரவேல் தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். தாவீதினுடைய அனுபவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய தகப்பனால், தன்னுடைய குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு அடிமை வேலையாகிய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய தாவீது, அவன் வனாந்திரத்தில் இருக்கக்கூடிய வேளையில் அவன் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே துதித்து, கர்த்தரையே பாடி, கர்த்தரையே மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய அன்பில் அவன் உறுதியாக இருந்தது நிமித்தமாக ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்தார் என்று சொன்னார், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார், ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினார். அது மட்டுமில்லாமல் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மனிதனாக மட்டுமல்லாமல் அந்த தாவீதினுடைய சந்ததியில தான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு கடந்து வந்தார் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகையில என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளோ பெரிய பாடுகளோடு, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளோடு, எவ்வளோ பெரிய போராட்டங்களோடு நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை செய்யக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை தரக்கூடிய கர்த்தர் எங்கூட இருக்கிறார், அவர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளால் இருக்கும் என்று சொன்னால், நான் ஆண்டவருக்குள்ளால் விசுவாசிக்கிறேன், கட்டாயமாகவே கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 வசனம் இப்படியே சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களையோ அல்லது கர்த்தர் விரும்பாத காரியங்களையோ அல்லது கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களையோ நம்ம செய்து நம்ம உலக பிரகாரமாக நம்ம அடிமைப்படுத்தப்படாமல் உன்னதமான தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாதையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகத்துவங்களை செய்து அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுவதற்கு தேவன் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால்,
நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம விரும்புகிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம அடிமைப்படுத்திகிட்டே இருக்குது. அதாவது நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் நம்மளால் ஜெபிக்க முடியலை, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை வாசிக்க முடியல, ஊழியத்துக்கு போகக்கூடியல, நம்மளால் ஊழிய பாதையில் நம்ம என்ன கர்த்தர் என்ன விரும்புகிறார் அதை செய்ய முடியலை, அல்லது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலையில் நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னால் அதை சரியாக செய்ய முடியலை. ஏன்னா ஏதோ ஒரு காரியம் சரீர பிரகாரம் பலகீனமாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பொருளாதார சூழ்நிலைகளாக இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அல்லது சொந்தக்காரங்க அல்லது உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய அநேக விதமான பாடுகளாக இருக்கலாம், உபத்திரவங்களாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், நெருக்கங்களாக இருக்கலாம். இவைகள் எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை இதுதான், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தான் என்னன்னு சொன்னால் நம்ம தலையில் ஏறி நடக்க, அதாவது நம்மளை அவங்க ஒரு மனுஷனாகவே நினைக்க மாட்டாங்க. உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை எந்தெந்த இடத்துல நம்ம அடிமைப்படுத்தணுமா அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய நிலைக்கு இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் நம்ம அடிமைப்படுத்தப்படாத அளவுக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்னு சொன்னால் செழிப்பை கட்டளையிடுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக விதமான காரியங்கள் நமக்கு எதிரிட்டு இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு நீ ஆண்டவரை நீ முழுமையாக நம்பு. கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த சூழ்நிலையில் மாற்றத்தை கொடுப்பது மட்டுமில்லாமல் நமக்கு எதிரிட்டு வரக்கூடிய காரியங்களை அவர் முறியடித்து நமக்கு ஜெயம் கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தண்ணீரையும் நெருப்பையும் நாங்கள் கடந்து வந்தோம், ஆனாலும் கர்த்தர் என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார் என்கிற தாவீதுனுடைய அனுபவத்துக்கு நம்ம வர வேண்டும் என்று சொன்னால், எப்படி தாவீது அவனுக்கு சூழ்நிலைகள் எதிராக இருக்கக்கூடிய வேளையில், சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கக்கூடிய வேளையில் அவன் முறுமுறுக்காமல் கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக வேளையில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் அல்லது கர்த்தருடைய பாதையில் நடக்க வேண்டிய அநேக காரியத்தில் நம்ம பின்மாற்றத்தில் இருக்கிறத நிமித்தமாக கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னு சொன்னால் அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய வல்லமையினால், அவருடைய தயவினால், அவருடைய காருண்யத்தினால கர்த்தர் நமக்கு செழிப்பை அவர் கட்டளையிடுவது மட்டுமில்லாமல் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செழிப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அது டெம்பரரியான ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு மாதமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்களோ அது நிலைக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்காது. அது ஆண்டவருடைய வருகை மட்டும் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமில்லாமல் நம்முடைய சந்ததியாக அது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் அழைக்கப்பட்டார்களே தவிர உலக பிரகாரமாக அழிந்து போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அல்ல, அல்லது அழிந்து போகிற காரியங்களில் அடிமைப்படுத்தப்படும்படியாக அல்ல. ஆகையால் இன்றைக்கு அழியாத ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடியது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாவம் மன்னிப்பு நிச்சயம், தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மனம் திரும்புதல், தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு, தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை, தேவன் நம்ம மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு, இந்த மாதிரிப்பட்ட இந்த ஆசீர்வாதமான இந்த செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து வரக்கூடிய வேளையில் எகிப்தில் அவர்கள் அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமை வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவங்களை எவ்வளவோ கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்துகிறாங்க, எவ்வளவோ காரியங்கள் செய்கிறாங்க. ஆனாலும் அவர்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்துக்கு கடந்து சென்ற பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்து மோசே என்கிற தாசனை கட்ட தெரிந்து கொண்டு அந்த மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் முதலாவதாக வரக்கூடிய வேளையில் ஒரு பெரிய செங்கடல் அவர்களை தடுத்து நின்றது. ஆனால் மோசேனுடைய கையில் இருக்கக்கூடிய கோல் செங்கடலுக்கு நீராக நீட்டப்பட்ட பொழுது அந்த செங்கடல் இரண்டாக பிளந்து வழிவிட்டது. அவர்கள் உலர்ந்த வெட்டாந்தரையிலே அவர்கள் கடந்து போனார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு மோசையினுடைய கோல் எதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை நம்ம கொண்டு நம்ம ஜெபிக்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் அந்த இடத்துல நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவர் நமக்கு செழிப்பை கட்டளையிட கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதன் பிறகு அவர்கள் அந்த வனாந்தர பாதையில் நடந்து வரக்கூடிய வேளையில் எத்தனையோ பிரச்சனைகள்,
எத்தனையோ யுத்தங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. யோர்தான் நதி ஒரு முறை கடந்து வருது, எரிகோ போன்ற பிரச்சனைகள் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசே என்ன செய்வான் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் போய் காத்திருப்பான். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் அவனுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அந்த ஆலோசனையின்படி அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்ய அவர்கள் ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் முறியடித்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராக அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். ஆனால் நடந்தது என்னன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் முறுமுறுத்து கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றாங்க. எவ்வளவோ நன்மையை பெற்றாங்க. செங்கடல் பிளக்கப்பட்டது, யோர்தான் வந்து குவியலாக நின்றது, எரிகோ வந்து இடிந்து விழுந்தது, எவ்வளவோ அற்புதங்கள். அது மட்டுமல்லாமல் தேவதூதர்கள் உண்ணக்கூடிய உணவினால் அவர்கள் போஷிக்கப்பட்டாங்க. அவன் மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் வழிநடத்தப்பட்டாங்க. அவர்கள் இறைச்சிக்காக அழுத பொழுது காடைகள் அவர்களுக்கு இறைச்சி தவிட்டக்கூடிய அழுது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருந்த அப்புறமா என்ன செய்தாங்கன்னு சொன்னால் முறுமுறுத்து அவர்கள் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்குறோம். ஆகையால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுக்கக்கூடிய காரியத்தை நம்ம என்ன செய்யணும்னு சொன்ன விட்டுறணும். நம்ம சூழ்நிலை வந்து வித்தியாசமாக இருக்கும். நமக்கு அநேக தேவைகள் உண்டு. நம்ம அநேக சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம கர்த்தரை நம்ம முறுமுறுக்காமல் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கக்கூடியதில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது நமக்கு 10,000 ரூபா தேவைப்படும். ஆனால் நமக்கு 1000 ரூபா தான் இருக்குது. அந்த 1000 ரூபாவை நம்ம வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரை இதை கொண்டு நான் அதை எப்படி மீட் பண்ணணும், என்னுடைய காரியத்தை நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை நமக்கு மாற்றுவார். அதில் இருக்கக்கூடிய தடைகளை கர்த்தர் எடுத்து போட்டு நமக்கு என்ன தேவை, எப்படி நம்ம இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் ஆண்டுடைய கரத்தில் இருந்து முடியும். ஆக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட்டுருங்க. உங்கள் கவலையை விட்டுருங்க, உங்கள் மனபாரத்தை விட்டுருங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சலத்தை விட்டுருங்க. உங்களுக்கு விரோதமாக எதிரிட்டு வரக்கூடிய காரியங்களை விட்டு தேவ சமூகத்துக்கு கடந்து வரும் பொழுது, அதாவது கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்துக்கு கடந்து வரும் பொழுது தாவீதை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்ட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து அந்த செழிப்பை தேவன் நமக்கு கட்டளையிடுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் நம்ம ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் உலக பிரகாரமான காரியங்களில் சோர்ந்து போகாத அளவுக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் எனக்கு நிச்சயமாகவே நன்மையான ஆசீர்வாதங்களை செய்வார், நான் ஒரு பொழுதும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு சில வேளையில் எனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய மனிதர்கள் எவ்வளவுதான் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நான் ஒரு நாளும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு நிச்சயத்தோடு ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுதுதான் நமக்கு எதிரிட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முறியடித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை தருவாரே தவிர, நாம் உலக பிரகாரமாக நம்ம அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஒரு நாளும் அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளால் கடந்து வராது. ஆகையால் தேவ பிள்ளைகள், ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன், அவர் வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்பான காலங்களையும் தந்து அவர் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமான பாதையில் நடந்து அவரிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்து உலக பிரகாரமாக நமக்கு எதிரிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம முறியடிக்கக்கூடிய வேளையில் தான் தேவன் நம்மோடு இருந்து நமக்கு நன்மையை தர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில். பாருங்க, யாக்கோபை அழைத்த தேவன் நம்மையும் அவர் அழைக்கிறார். யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலராய் அவனை உருவாக்கினார். அவன் எத்தனாய் இருக்கக்கூடிய யாக்கோபை அவர் இஸ்ரவேலராய் உருவாக்கினார். ஏனென்று சொன்னால் அவன் யாப்போக்கு நதியில் இரவெல்லாம் போராடி ஜெபிக்கக்கூடிய வேளையில், அதிகாலை வேளையில் தேவன் அவனை விட்டு வெளியே போகக்கூடிய சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை விட மாட்டேன். அவன் இஸ்ரவேலராய் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த கர்த்தர் தான் சொல்றாரு, இன்றைக்கு நமக்கும் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் தண்ணீர் போன்ற பிரச்சனைகள் வரலாம், அல்லது யோர்தான் போன்ற பிரச்சனைகள் வரலாம், அல்லது ஆறுகள் போன்ற பிரச்சனைகள் வரலாம், அல்லது எரிகோ போன்ற பிரச்சனைகள் வரலாம், அல்லது செங்கடல் போன்ற பிரச்சனைகள் வரலாம், அல்லது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் போட்டது மாதிரி பிரச்சனை வரலாம், அல்லது தானியேலை சிங்கக்கபியில் போட்டது மாதிரி பிரச்சனை வரலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உலக பிரகாரமான காரியங்களுக்கு அடிமைப்படாத அளவுக்கு தேவனுடைய
தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை தருவது மட்டுமல்லாமல் அவர் நம்மை உயர்த்தவும், அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்முடைய சூழ்நிலையில் அவர் நமக்கு வழி நடத்தவும் கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். ஆகையால் எக்காரணத்தை கொண்டும் நான் ஆசீர்வதிக்கப்படலை அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லை அல்லது நான் செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியலைன்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்புறதை காட்டிலும் இருக்கக்கூடியதை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடியதில் நான் உண்மையாக இருக்கும் பொழுது இதை காட்டிலும் மேலான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவது மட்டுமில்லாமல் அவருடைய அன்பினால கர்த்தர் நம்மை வழிநடத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகிய அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நன்மை செய்கிற தேவன். வானத்தில் இந்த மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் நன்மையினாலும் நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர் இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் என்னை நடத்துவார், அவருடைய வருகை பரியந்த நம்மை நடத்துவார் என்கிற விசுவாசத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, மனமகிழ்ச்சியான கர்த்தாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே இந்த செழிப்பு என்கிற வார்த்தையை நாங்கள் ஆதாரமாய் வைத்து நன்மை செய்கிற தேவனாய் சுற்றித்திருந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் தந்து எங்களை ஆகாரத்தினாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குகிற கர்த்தர், இன்றைக்கும் ஆண்டவரே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவரே, ஒரு சில வேளையில் இவர்கள் தகப்பனே செழிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் உலக பிரகாரமான ஏதாவது சூழ்நிலைகளுக்குள்ளால் இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை அடிமைப்படுத்துகிற அந்த அடிமைத்தனங்களிலிருந்து ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான அன்பு வெளிப்படுவதாக, உன்னதமான கிருபை வெளிப்படுவதாக, உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஐயா. தகப்பனே, அவர்கள் குடும்பத்தை ஆளுகை செய்கிற எல்லா பலவானுடைய ஆவிகளையும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால நாங்கள் முறியடித்து கர்த்தருடைய அன்பை தகப்பனே ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா, அவனை இஸ்ரவேலராய் உருவாக்கின கர்த்தர் அல்லவா, இன்றைக்கும் ஆண்டவரே உமது பிள்ளைகளை அப்படி பெயர் சொல்லி அழைத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கி ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை கர்த்தர் முறியடித்து அந்த பிள்ளைகளும் ஆண்டவரை கர்த்தருக்கு என்று சொல்லிக்கொண்டு தங்களை ஒப்பு கொடுத்து உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உமக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லா தடைகளையும் நாங்கள் இயேசு நாமத்தினால முறியடிக்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று வாக்கு பண்ணின அந்த வார்த்தையின்படி எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டுடைய பலத்தினால் ஆண்டவரே அவர்கள் ஒரு பூரணமான செழிப்பை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய சுத்தம் ஆண்டவரே உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற உம்முடைய ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தில் உமது பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ பிரசனம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த தேவ செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டுமாக அடுத்த வாரத்தில் பார்த்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதி வெளியிட்டு வருகிறேன். குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உண்மையாக நடந்த சாட்சியின் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டிருக்கிறேன். சகோதரர் ஜே சாம் ஜபத்ரி அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆத்தும ஆதாயம், ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வேளையில் ஸ்ரீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை அடிப்படையாக வைத்து எழுதி அருமையான சகோதரன் டி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஞானஸ்தானம், எந்த ஞானஸ்தானம் சரியானது, எதன் அடிப்படையில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை தொகுத்து எழுதினது தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. சீஷத்துவ வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று சொல்லிக்கொண்டு சீஷர்களாக இருக்கிறது நிமித்தமாக அந்த சீஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், சீஷன் வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டிய குணநலன்கள் என்பதை குறித்தும், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், அவர்கள் கடைசியில் எந்த இடத்துல மரித்து போனார்கள் என்பதை குறித்து ஒரு சிறிய தொகுப்பாக எழுதியுள்ளேன். இது பேராயர் டி தயானந்தர் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். பிறவி குருடர்கள், சப்பானிகள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் சுகமாக்கப்பட்டதையும், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினதும், அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர்கள் மூலமாக சுகமாக்கப்பட்டது, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினதையும் தொகுத்து எழுதப்பட்ட புத்தகம். இது சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. அனுதின பரிசுத்த வேதாகமம் ஒரு வருடத்தில் படித்து முடிப்பதற்காக தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. பாஸ்டர் ஐசக் டேனியல் அவர்கள் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கி
படித்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரவும் உங்கள் ஆத்துமாவில் பலன் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.